ஸோ நேற்றைய தினத்தில் நம்ம அந்த டிஜிட்டல் வேர்ல்ட் மின்னியன் உலகத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ நேற்று வந்து அந்த சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிஜிட்டல் வேர்ல்டு, அதாவது எண்மின் உலகத்தில் உள்ள சவால்களை குறித்தும் அதுக்கப்புறம் திறந்த வாசல்களை குறித்து நாம் பார்த்தோம். அதில் ஒரு சில காரியங்களை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இது வந்து ஒரு புதிய உலகமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் 3.1 பில்லியன் இத்தனை பேர் அங்கே கூடி வராங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் இந்த காலகட்டத்தை குறித்து வேதாந்தத்தில் இருந்த பகுதியிலே பார்த்தோம். தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் கடைசி காலத்தில் மக்கள் இங்கும் அங்கும் அலைந்து திரிவார்கள், அவர்கள் ஞானத்தை தேடி அடைவார்கள், அல்லது நாலேஜ் will increase. ஸோ அதை வேதாந்தத்தில் பார்க்கும் பொழுது இங்கும் அங்கும் அலைந்து திரிவார்கள் அப்படின்னு சொல்றத இப்போ they go from website to website. எல்லா இணையதளம் உள்ள ஹைவேன்னு சொல்லி சொல்லலாம், இன்ஃபார்மேஷன் ஹைவேல இங்கும் அங்கும் அலைந்து திரிகின்ற காலகட்டத்தில் பார்த்தோம். அதே போல் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிலே பிரவேசிக்கும் பொழுது இந்த கற்கள் கூப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த கற்கள் என்ன என்று சொல்லி நான் பார்த்தோம். அது வந்து மைக்ரோசிப் என்று சொல்லும் பொழுது அது வந்து ப்ராசஸ் சாண்ட், அதாவது உலகத்திலே எளிதாக கிடைக்கக்கூடிய மண். அந்த மண்ணை ப்ராசஸ் பண்ணாதான் அது மைக்ரோசிப்ஸ் ஆகும். அதே போல் ஏசாயில் சொல்லப்பட்ட ஐ ஹவ் என்கிரேவ்ட் இன் மை பாம்ஸ், உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். ஸோ அதை வந்து இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோனில் ப்ரொஃபைல், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருந்தால் ஒரு 5000 பேர் ப்ரொஃபைல் நான் பார்க்க முடியும். ஸோ ஒரு சின்ன ஸ்மார்ட் ஃபோனில் இதை செய்ய முடியுமானால் ஸோ ஆண்டவர் எல்லாருடைய ப்ரொஃபைலை தன்னுடைய கைகளில் வைத்திருக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்னொரு காரியம், 1985க்கு பின்பாக பிறந்தவர்கள் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ், அதாவது எண்மின் உலகத்தில் உள்ள வாசிகள். மற்றபடி 1985க்கு முன்பாக பிறந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா டிஜிட்டல் இமிகிரண்ட்ஸ், எண்மின் உலகத்தின் குடிபெயர்ந்தவர்கள். ஸோ குடிபெயர்ந்தவர்களுக்கும் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம கடைசியாக பார்த்த காரியம் என்னன்னா இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் மீடியா. ஸோ மீடியா எப்படி டெவலப் ஆச்சு, அதாவது ஓரல் ட்ரெடிஷன்ஸ், வாய்மொழி பழக்க வழக்கங்களாக இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி, அச்சு இயந்திரம் வந்த பொழுது எப்படி உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் மாறுபட்டது. விசேஷமாக அந்த பிரிண்டிங் ஆஃப் பைபிள். ஸோ உலகத்தில் உள்ள பல மொழிகளில் முதலாவது அச்சடிக்கப்பட்ட புத்தகம் பைபிளாக இருந்துச்சு. ஸோ அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக்ஸ், மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், இதை பற்றிலாம் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த தேர்ட் மூவ்மெண்ட், மூன்றாவது என்ன பார்த்தோம்னா இந்த ஆடியோ டெக்னாலஜி, இந்த ரேடியோ. ஸோ அது மும்முரமாக பயன்படுத்தப்பட்டது வந்து மிஷினரி பணிக்காக, அதாவது 1/3 ஆஃப் த வேர்ல்டு கம்யூனிஸ்ட் ஆட்சியின் கீழ் இருந்தபடினால பியாண்ட் அயன் கர்டன் சொல்லுவோம், இரும்பு திரைக்கு பின்னால் இருந்த அந்த நாடுகளுக்கு எப்படி நற்செய்தி அறிவிப்பது. ஸோ அந்த ரேடியோ மூலமாக ஃபீபா போன்ற ரேடியோவை பயன்படுத்துகிறோம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்த டெக்னாலஜி தான் டெலிவிஷன் டெக்னாலஜி. ஸோ அந்த டெலிவிஷன் டெக்னாலஜி வரும் பொழுது நான் நேற்று சொன்னேன், சபையானது ஆயத்தமாக இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சபை ஆயத்தமாக இல்லாதனால அதை வந்து மூன்று விதமாக ரெண்டு விதமாக பார்த்தாங்க. ஒன்று வந்து இட் இஸ் அ ஸ்டூபிட் பாக்ஸ், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஸோ அதனால் பயன் இல்லைன்னு சொல்லிப்போம். ஒரு சில வந்து அதை
வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால என்னாச்சு, வி மிஸ்ட் த ரேஸ். ஸோ உலகம் நம்மை தாண்டி போயிட்டு சொல்லி பார்த்தோம். ஸோ தென் வி சா த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் கல்ச்சர். ஸோ எண்மின் உலகம் அல்லது டிஜிட்டல் உலகம். ஸோ இது எல்லாருடைய கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையே மாற்றி போட்டதுன்னு சொல்லி நான் பார்த்தோம். அதில் பல காரியங்களை பார்த்தோம். ஒன்று டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கான்கர், காலத்தையும் தூரத்தையும் நம்ம எதிர்கொண்டு அதை ஜெயிக்கிற ஒரு கருவியாக இருந்தது. கன்வர்ஜென்ஸ் ஆஃப் மீடியா, இதில் வாய்ஸ், டேட்டா, வீடியோ எல்லாமே இணைந்து ஒரே சாதகமாக வந்தது. அதுக்கப்புறம் ஒன் பிளேஸ் சொல்யூஷன், இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல தீர்வு காண்பதற்காக இருந்துச்சு. ஸோ எம்பவரிங் மீடியா, நான் சொன்னேன், வி கேன் பி த ரைட்டர், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர். ஸோ மூன்றையுமே ஒரே ஆள் செய்ய முடியும். நமக்கு தேவையானது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ப்ளஸ் டேட்டா கனெக்ஷன். அதுக்கப்புறம் இட்ஸ் அ புல் மீடியம் சொல்லி சொன்னேன். ஸோ மற்ற மீடியாலாம் புஷ் மீடியா, இது கவர்ந்து எடுக்க ஒரு கருவியாக இருக்கிறது. இப்போ நம்ம டீ பிரேக் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா டீ எடுப்பதற்கு முன்பாக என்ன செய்வோம், ஸ்மார்ட் ஃபோனை தான் எடுப்போம். அதே மாதிரி காலையில் எழுதுறது ஸ்மார்ட் ஃபோன் தான் எடுப்போம். அதான் புல் மீடியம் சொல்லி சொன்னோம். ஸோ அடுத்த இன்ட்ராக்டிவ் மீடியா, ஒரு இதை வாசித்தா உடனே அதுக்கு பதில் கொடுக்கக்கூடியது. இதனால தான் நம்ம டிஜிட்டல் மீடியா ஒரு மிகவும் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு டெக்னாலஜியாக பார்க்கணும். ஸோ இன்றைக்கு அதை தொடர்பாக நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, ஸோ த மிஷன் ஆஃப் ரைட்டிங். ஸோ எழுதுவது ஒரு மிஷனரி பணி என்று சொல்லிட்டாங்க. கண்டென்ட் கிரியேஷன் சொல்லி சொன்னாலும், அதாவது நல்லுரை படைப்பாளர்கள் அல்லது எழுத்தாளர்கள், அவங்களுக்கு என்னென்னா அது எழுதுவதே ஒரு மிஷன். ஸோ மிஷனரி பணி என்று சொல்லும் பொழுது நம்ம ஒருவர் தன்னுடைய நாட்டை விட்டு அல்லது தன்னுடைய பிரதேசத்தை விட்டு இன்னொரு பிரதேசத்தில் போய் ஊழியம் செய்வதுதான் ஊழியம்னு சொல்லி யோசிக்கிறோம், மிஷனரி பணி. ஆனால் ரைட்டிங் இட் செல்ஃப் இஸ் அ மிஷன். ஸோ ஏன்னா மீடியா இஸ் த டாப் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல். ஸோ நம்பர் 1 இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முதல் இது இன்றைக்கு மீடியா. ஸோ ஒரு 20 ஆண்டுகள் முன்பு, 30 ஆண்டுகள் முன்பு, ஸோ ஒரு விஷயம் தெரியலன்னா நம்ம யார்கிட்ட செய்வோம், ஒரு ஆசிரியரையோ அல்லது ஒரு போதகரையோ நாம் அணுகி கேட்கலாம். இன்றைக்கு சிறு பிள்ளைகள் யார் அணுகிறாங்கன்னா ஆஸ்க் கூகுள். ஸோ அவங்க வாழ்க்கையில் ஒரு டீனேஜர் ஆனதுமே மற்றவரிடத்திலே கேட்டு அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு. அவங்க என்ன கிடைக்கிது, யூ கேன் ஆஸ்க் கூகுள். ஒரு இம்பர்சனல், இன்னும் ஏஐ டெக்னாலஜிலாம் வரும்போது பல விதத்தில் கேள்விகளை கேட்க முடியும். ஸோ அதனால் இது மக்களுடைய வாழ்க்கையில் தொடக்கம் முதல், டீனேஜ் முதல் அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குது. ஸோ நேற்று சொன்னது போல் த ஆரிஜின் ஆஃப் மீடியா. ஸோ மீடியம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா அது ஏதேன் தோட்டத்தில் தான் ஆரம்பிச்சு. ஆதாம் ஏவாளோடு பேசும்பொழுது நேரடியாக தொடர்பு கொண்டார். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், சாயங்கால வேளைகளில் அவரோடு கூட ஐக்கியம் வைத்தார்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் சாத்தான் ஆதாம் ஏவாளோடு பேசும்பொழுது அவன் நேரடியாக பேசவில்லை. நினைச்சானா ஒரு கருவியை பயன்படுத்தலாம். சாதா மீடியம் சொல்லி சொல்கிறோம், சிங்குலரில் மீடியம், ப்ளூரலில் மீடியம். ஸோ ஒரு பாம்பை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஆதாம் ஏவாளோடு பேசினப்பா. ஸோ நேற்று நான் சொன்னது போல் அது என்னது ஃபர்ஸ்ட் மீடியம். அடுத்தாப்புல ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்னென்னா, முதலாவது கொடுக்கப்பட்ட செய்தி என்னென்னா அது ஒரு பொய்யான செய்தி, ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமான செய்தி, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்படியாக கொடுக்கப்பட்ட செய்தி. அது மாத்திரமல்ல, இட் ஹேஸ் a false promise, ஒரு தவறான ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது. என்ன வாக்கு தத்தம்? இந்த கனியை புசித்தால் நீங்க எப்படி இருப்பீங்க? You will be like gods and goddesses. கடவுளை போல அறிவுள்ளவர்களாக மாறுவீர்கள். அந்த அர்த்தத்தை புரிஞ்சிச்சா புரியலையான்னு தெரியாது ஆதாமியர், ஆனால் அதை விரும்பினாங்க. ஸோ இன்னைக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதே தான். ஸோ நீங்கள் இந்த
ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க, இந்த சோப்பு யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருப்பீங்க, இந்த ப்ரோட்டீன் மிக்ஸ் குடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். மோஸ்ட்லி இட் இஸ் ஃபால்ஸ் ப்ராமிசஸ். ஸோ மீடியம் ஆரம்பித்ததே ஒரு கோளாறான இடத்துல தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ பாவம் இல்லாத உலகத்தில் மீடியாவுக்கு அவசியம் இல்லை. ஸோ பாவம் வருவதற்கு காரணமாக இருந்ததே மீடியா தான். ஸோ அது தொடர்ச்சியாக மக்கள் விழுந்து போவதற்கு காரணமாக இருந்தது அந்த மீடியம் சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவர் அதை பின்பாக பயன்படுத்துகிறார், அது வேற விஷயம். ஸோ ரோல் ஆஃப் மீடியா, ஊடகங்களின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் அது தேவ prophets who could confront kings. தாவீதை எதிர்த்து நாத்தான் குரல் கொடுக்க முடியும், அல்லது யோவான் ஸ்நானம் என்ன செய்ய முடியும், ஏரோது செய்தது பாவம் என்று சொல்லி அவன் சொல்வதற்கு அவன் தயங்கவில்லை. ஸோ டெமோக்ரஸியில், ஜனநாயகத்தில் மீடியா பிளேஸ் த ரோல் ஆஃப் ப்ராஃபட். ஸோ டெமோக்ரஸியில் மீடியாவுடைய ரோல் என்ன? இட் இஸ் அ ப்ராஃபட்டிக் வாய்ஸ். ஸோ அவர்கள் ராஜாக்களையும் அதிகாரிகளையும் அல்லது அரசையும் எதிர்த்து அவர்கள் செய்கின்ற காரியங்கள் தவறு என்று சுட்டி காட்ட உரிமை பெற்றவர்கள் தான் ஜேர்னலிஸ்ட். ஸோ அந்த மீடியாவுக்கு அந்த தகுதி உண்டு. ஆனால் நிறைய நாடுகள் அது கொடுக்கப்படுவதில்லை, அதை பறித்து விடுகிறார்கள். ஸோ அதனால் மீடியா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்ல தீர்க்கதரிசிகள் இல்லாத இஸ்ரேல் தேசத்தில் எப்பொழுதுமே பொய் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சரி, படத்தில் என்ன பண்ணுறது, அது என்ன சொல்லுது, brave snake saving a fish from drowning. ஒரு துணிச்சலான பாம்பு என்ன செய்யுது, மூழ்கின்ற மீனை காப்பாற்றுகிறது. ஸோ இன்னைக்கு மீடியா அப்படிதான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் நியூஸ் என்ன செய்யறாங்க, பாம்பு துணிச்சலான பாம்பு கிடையாது, பாம்பு காப்பாற்றுகிற வேலையை செய்யல, என்ன செய்யுது, சாப்பிட்ற வேலையை செய்யுது. ஆனால் மீடியா எப்படி இன்டர்பிரட் பண்ணுது, காப்பாற்றுது. ஸோ பைபிளை போட்டுக்க எஸ்ஐ 5ஆம் அதிகாரத்தில் நன்மையை தீமை என்று சொல்லுறதுக்கு ஐயோ. ஸோ எங்க இன்னைக்கு மீடியா ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபிட். இன்னைக்கு சோஷியல் மீடியா இஸ் அ ஃபால்ஸ் ப்ராஃபிட். மெஜாரிட்டி ஆஃப் சோஷியல் மீடியா ஒரு கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதில் வர செய்திகள்லாம் அப்படி இருக்கு, இந்த மாதிரி செய்திகள். ஸோ ஏன் அப்படி வருது, ஏன் நல்ல செய்திகள் வருவதில்லை, ஏன் செய்திகளை திரித்து சொல்லுகிறார்கள் அல்லது அதற்கு தவறாக இன்டர்பிரேஷன், அனாலிசிஸ், இதை ஏன் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் தேர். கிறிஸ்தவர்கள் மீடியாவில் இல்லாததுனால தான் அங்கே என்ன ஆகுது, பொய்யும் புரட்டும் அதிகமாகிக்கொண்டே போகுது. மீடியா ஒரு மிஷன் என்று சொல்லி சபையானது சிந்திக்கவே இல்லை. ரொம்ப குறைவான ஆட்கள் தான் என்ன செய்யறாங்க, ஜேர்னலிஸ்டாக இல்லை எடிட்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன, ஸோ மீடியா ஆஸ் அ மிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்மளுடைய சபைகளில் இல்லாமல் போச்சு. ஸோ மீடியா பயன்படுத்தணும் நற்செய்திக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் மீடியா இஸ் அ மிஷன். இந்த மீடியா வைத்து எப்படி நம்முடைய தேசத்தை மாற்றுவது அப்படிங்கிறது குறைவு இருந்தது. ஸோ நேற்று சொன்ன மாதிரி காட் இஸ் அ ரைட்டர். நம்முடைய வேதாந்தத்தில் நான் பார்க்குற முக்கியமான காரியம், ஆண்டவர் எழுதுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஸோ மோசேக்கு கட்டளையிட்ட என்ன செய்யுது, bring 2 tablets I will write on it. ஸோ 2 tabletsனா சாம்சங் ஒன்று ஆப்பிள் ஒன்று இல்லை, கற்பலகை எழுதிச்சோம். ஸோ அந்த கற்பலகையில் அவர் எழுதும்போது அது பொறிக்கப்படுகிறது. You cannot change it, அதை மாற்ற முடியாது. எழுதுனதே முன்னாடி பிலாத்து சொல்றாரு, எழுதுனது. அந்த 10 கற்பனைகள் எங்க இருந்தது, உடன்படிக்கை பெட்டியில் இருந்து. எப்போ வேணாலும் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அதை காப்பி பண்ணுறது சரியாக பண்ணுறாங்களா பண்ணலையான்னு சொல்லி அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நிறைய தியாலஜி. ஸோ ஆண்டவர் எழுதுகிற ஆண்டவராக இருக்கிறார். மற்ற மதங்களில் உள்ள மத தலைவர்களோ அல்லது அந்த இதில் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ரைட்டிங் இல்லை, எழுதுவதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இங்கு ஆண்டவரை எழுதுகிறார். நேற்று சொன்னது போல அவர்கள் வணங்குகிற தெய்வங்கள் எப்படி, கண்ணிருந்தும் காண்பதில்லை, வாயிருந்தும் பேசுவதில்லை, காதிருந்தும் கேட்பதில்லை. அவர்களை வணங்குகிறவர்களும் அப்படியே இருப்பார்கள்.
நாம் எழுதுகிற ஆண்டவரை வணங்குகிறபடியினாலே நாமும் எழுதுகிறவர்களாக காணப்படும். ஸோ அதனால் சொன்னது போல ஜேர்னல் ரைட்டிங், டிசைபிள்ஸ் என்ன செய்யணும், ஆண்டோடைய வசனத்தை வாசித்தவுடைய நோட்ஸ் எடுக்கணும். அதே போல் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நான் பார்க்கும்போது ப்ரீச்சர்ஸ் ஆல்வேஸ் ரைட் த சர்மன்ஸ். எந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணாலும் அவங்க என்ன செய்வாங்க, அதை எழுதிவிட்டு தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க அதிகமான எழுத்துக்கள் நம்ம பார்க்க முடியும். ஸ்பர்ஜன் கொடுத்த எல்லா பிரசங்கங்களும் அது எழுத்து இருக்குது. ஏன்னா அதை எழுதுகிற ஒரு ஒழுக்கம் பழக்கம் இருந்தபடினா தான் செய்வாங்க. ஸோ அதே டிசிப்ளின் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம எழுதுகிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறவராக இருக்கிறோம். ஸோ எழுதுகிறது என்பது ஆண்டவரை வெளிப்படுத்த. அதனால தான் மிஷினரிஸ் வரும்போது என்ன செஞ்சாங்க, தி ஸ்டார்டட் ஸ்கூல்ஸ். எல்லாரும் எழுதவும் படிக்கவும் தெரிய வேண்டும். ஸோ யூனிவர்சல் எஜுகேஷன், எல்லாருக்கும் எழுத படிக்க தெரிய வேண்டும் என்று சொல்லி மிஷினரி மூலமாக தான் நம்ம என்ன செய்கிறோம், அதை கற்றுக்கொண்டோம். அதனால் நம்மளும் எழுத படிக்க இது பண்ணணும். ஸோ அது மாத்திரம் இல்லை, காட் கமாண்ட்ஸ் பீப்புள் டு ரைட். ஏன் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆண்டவர் அந்த கட்டளை கொடுத்துருக்கார். ஸோ யாரை பார்த்து எழுதணும்னு சொன்னார், நிறைய பேரை சொன்னார். ஒன்று வந்து மோசேயை பார்த்து சொன்னார், அப்போஸ்தலர் யோவானை பார்த்து இந்த ரெவலேஷன் வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டு அதை எழுத வேண்டும் என்று சொல்லி காட்டுவார். அதே போல தானியல் சொல்றார், நிறைய பேர் சொல்றார், நீ காண்பதை நீ எழுத வேண்டும். ஸோ ரைட்டிங் இஸ் அ கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். ஸோ நாம் எழுத்தாளர்களாக இருக்கிறோம்னா காட் ஹஸ் given us the mandate. நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். எழுத வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். ஸோ அது தீர்க்கதரிசிகளுக்கும் உள்ள நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தால என்ன எழுத வேண்டும், ரிசர்ச் அண்ட் சர்வே டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது லூக்கா பார்க்கும் பொழுது he was a great historical researcher. ஸோ அவருடைய நற்செய்தி நூலை நாம் வாசிக்கும் பொழுது he must have interviewed மேரி. மேரி என்ன செஞ்சிருக்கலாம், இன்டர்வியூ பண்ணி, இல்லாட்டினா அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ எப்படி நாசரேத்தில் தெய்வதூதன் வந்தார், அவருடைய மரியாளுடைய உத்தரவு எப்படி இருந்தது. ஸோ அதே போல் எலிசபெத் வீட்டுக்கு செல்லும் பொழுது தன்னுடைய கற்பத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், துள்ளி குதிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் இது கற்பத்தில் இது எலிசபெத் சொன்னார், தன்னுடைய கற்பத்தில் இருக்கிற யோவான் துள்ளி குதிக்கிறார். ஏன்னா தேவனுடைய மகன் இங்கே வந்திருக்கிறாருன்னு சொன்னதும் அந்த ரியாக்ஷன், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னா அவர்களோடு கூட பேசுனதுனால தான். ஸோ இட் வாஸ் அ தரோ ரிசர்ச். அதே போல் யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஞான ஸ்தானத்தை குறித்து சொல்லும் பொழுது அதான் சொல்றார். அதாவது இவர் சீசராக இருந்தார், இவர் டெட்ராக்காக இருந்தார், இவர் இருந்தார். ஸோ அந்த காலகட்டத்தில் யோவான் ஸ்நானகனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அங்கே 7 பேரை குறிப்பிட்டார். ஸோ இன்றைய காலத்தில் பார்க்கும்பொழுது லைக் இவர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்தார், இவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார், இவர் தான் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனராக இருந்தார். அந்த நேரத்தில் எக்ஸாக்ட் ஹிஸ்டாரிக்கல் ப்ரிசைஸ் பாயிண்ட் அது ரிசர்ச்சில் தான் கிடைக்கும். ஸோ அது மாத்திரம் இல்லை, அவருடைய அந்த நிறைய காரியங்கள் வந்து அவர் எழுதும்போதே சொல்கிறார், ஐ ஹவ் ஆர்டர்ட் இட் க்ரானாலஜிக்கலி சிஸ்டமேட்டிக்கலி. ஸோ நற்செய்தி பல உண்டு, ஆனால் நான் என்ன செய்கிறேன், இதை கிரகமாகவும் ஒழுங்காகவும் நான் எழுத முற்படுகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது யாருக்கு எழுதினார்னா தியோஃபிலஸ் எழுதினார். தியோஃபிலஸ் வாஸ் அ ஹையர் அஃபீஷியல் இன் ரோமன் எம்பையர். ஸோ அவருக்கு எழுதினப்பட்டது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இது வாஸ் அ டிஃபென்ஸ் டாக்குமெண்ட், அப்பாலஜெட்டிக்கல் டாக்குமெண்ட் சப்மிட்டட் டு சீசர். அதாவது நாங்கள் ரோம சாம்ராஜ்யத்துக்கு எதிரானவர் அல்ல என்று அதை நிரூபிக்கும்படியாக எழுதப்பட்ட முதல் புத்தகம் தான் லூக்கா, 2ஆம் புத்தகம் தான் அப்போஸ்தலர். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அதை நான் பார்க்குறேன். ஸோ அது போக நம்ம யோசுவாவில் பார்க்குறோம். யோசுவா என்ன பண்ணுறாருன்னா எல்லா கோத்திரத்திலிருந்தும் ஒரு சிலரை அனுப்பி he surveyed the whole land, promised land. ஆண்டவர் வாக்களித்த தேசத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, போய் சர்வே பண்ணுறாங்க. பண்ணி அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு ட்ரைபுக்கும் என்னென்ன பகுதி அப்படின்னு சொல்லி விவரமாக எழுதுகிறாங்க. ஸோ இந்த மலைப்பகுதி, இந்த பள்ளத்தாக்கு, இந்த ஸ்ட்ரீம் அல்லது இந்த மெடிட்டரேனியன் கடல் அல்லது
யோர்தான் நதி இதிலிருந்து இது வரைக்கும் இந்த மலைகள் இதெல்லாம் இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி விவரமாக எழுதுகிறார். ஸோ அதை எழுதுனதுனால தான் இன்றைக்கி கூட இஸ்ரேல் மக்கள் அந்த ப்ராமிஸ் லேண்ட்னா அந்த டாக்குமெண்ட்டை தான் பார்க்குறாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நம்ம இந்தியா பார்க்கும் பொழுது அல்லது ஹிந்துயிசம் புத்திசத்தில் வந்து ஹிஸ்டரி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு வந்து சரித்திரத்தை குறித்த டாக்குமெண்ட்ஸ் கிடையவே கிடையாது. அதை குறித்து அவங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு கிடையாது. ஸோ ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு வந்து ஒரு மிஸ்ட்ரி மாதிரி. அதை பற்றி அவங்களுக்கு இல்லாட்டினா மித்தாலஜி, எது இட்ஸ் அ மிஸ்ட்ரி ஆர் மித்தாலஜி. ஸோ அவங்களுக்கு வந்து அது சரித்திரமாக பார்க்கறது கிடையாது. ஸோ அதனால் சரித்திரபூர்வமாக என்ன காரியங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அது இந்த பிரிட்டிஷ் டைமில் தான் எழுதப்பட்டது. அவங்க தான் ஹிஸ்டாரிக்கல் சர்வே ஆஃப் இது ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியாவின் போது இலங்கை அதோடு சேர்ந்ததாக இருந்தது. அவங்க தான் சர்வே பண்ணிடலாம். ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மிஷினரி பணி செய்த சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் டாக்குமெண்ட்ஸ். இப்போ இங்கிலாண்டில் சொல்லுவாங்க ஷேக்ஸ்பியர் இந்த தேதியில் அவர் ஞானஸ்நானம் எடுத்தாருன்னு சொல்லி அதுக்கு டாக்குமெண்ட். ஆனால் மற்ற நாடுகளில் பார்க்கும் பொழுது எக்ஸப்ட் ஃபார் மிஷினரிஸ் வந்து செஞ்சுருந்தாங்கன்னா என்றைக்கு முதல் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, யார் எடுத்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். நிறைய சபைகள் அது இருக்காது. இப்போ புதுசாக ஆரம்பிக்கிற சபைகளில் தெர் இஸ் நோ ஹிஸ்டரி. ஸோ என்ன ஆண்டவர் செய்கிறார், என்ன கிரியை செய்கிறார்ன்றதே தெரியாது. ஏன்னா கிரானிக்கல்ஸ் 4 படிக்கும்போது ஆண்டவர் எப்படி ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் சொல்லி நமக்கு தெரியுது. ஸோ அதனால் ஹிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரிசர்ச், சர்வே டாக்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பொயட்ரி. ஸோ நேற்று பார்த்தோம், ப்ரொஃபஸர் பாரடே சொன்னாங்க, என்னது கவிதை புத்தகம்னாலே ஓடி போயிடுவாங்க. ஸோ எந்த ஒரு கிறிஸ்தவ புக் ஷாப்பில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்கு கவிதை புத்தகம் வேணும்னா என்ன செய்வாங்க, மெத்தடிஸ்ட் ஹிம்னல் எடுத்து கொடுப்போம். வேற எதுவும் இருக்குது. ஏன்னா கவிதையை வந்து ஒரு முக்கியமான அம்சமாக கிறிஸ்தவ. இப்போ நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உலகமெங்கும் பெறுகிற காரணம் என்னென்னா அந்த பைபிள் வேதாகமத்தை அடிப்படையாக கொண்டு ஜான் மில்டன், ஷேக்ஸ்பியர் போன்றவர்கள் எழுதினதுனால தான் அவங்களுடைய லிட்ரேச்சர் டாமினேட்டிங் லிட்ரேச்சர். உலகமெங்கிலும் அது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான். ஸோ ரைட்டிங் பொயட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்க. ஸோ அந்த புத்தகத்தை நான் ஒன்று கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் வந்து லாஸ்ட் சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமகால கிறிஸ்தவ நல்லுரை உருவாக்கத்திற்கான ஒரு சிறப்பு எடுத்துக்காட்டு. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டில் நடந்தது. 21 ஜனவரி 2024. ஸோ அதில் ஒரு பிக்சரும் கொடுத்துருக்குறோம். அங்கே உள்ள சர்ச்சு கூரை மேலே ஏறி அவங்க என்ன செய்தாங்க, சிலுவையை எடுத்து விட்டு வேறு ஒரு கொடி நாட்டுறதுக்கு ஒரு முயற்சி செய்தாங்க. ஸோ அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதற்கு ஒரு பொன் கலைதாசன் சொல்லி ஒரு சகோதரன் சென்னையில் இருக்கிறார். அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். அந்த கவிதை தான் அந்த 2 பக்கத்தில் 190, 191 பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து புது கவிதை. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏன் கஷ்டப்பட்டு வெயிலில் மேலே ஏறக்கூடாது, நீ உள்ளே வரலாம். உள்ளே வருவதற்கு நான் அழைக்குது. ஸோ மற்ற ஆலயங்களுக்கு போனால் அவங்க நீ உள்ளே கூட விட மாட்டாங்க. நீ எங்கள் ஆலயத்துக்கு வரலாம், எங்களோடு கூட உட்காரலாம், எங்களோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொள்ளலாம், எங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டியை நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக இதை எழுதினார். ஸோ இது ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாரு. அதை எடுத்து நான் பல மொழிகளில் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அது நியூஸ் பேப்பர்ஸில் அதை ஃபுல்லாக அப்படியே பப்ளிஷ் பண்ணாங்க. கிறிஸ்தவர்கள் அவருக்கு விரோதமாய் செய்தவர்களை எப்படி அணுகுகிறார்கள், இதுதான் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் அந்த ஃபுல் கவிதையை எடுத்துக்கணும். ஸோ அந்த புது கவிதை என்பது எப்படி போகுதுன்னா, நாட் ஓன்லி கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, அது மற்றவர்களையும் சேர்ந்து அடைகிறதா இருக்கிறது. அது அப்போ வந்து நமக்கு விரோதமாய், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகின்ற ஒரு காரியத்தை எடுத்து அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அதன் மூலமாக நற்செய்தி அறிவிக்கிற ஒரு தன்மை. இது சோஷியல் மீடியாவில் தான் முடியும். இந்த ஃபேஸ்புக்கில் போட்டால் ஃபேஸ்புக்கில் அது வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை யூடியூப்பில் ஒருத்தர் போட்டு விட்டார். ஸோ அப்படி பல விதத்தில் அது வந்து மல்டிப்ளை ஆகிட்டு. ஸோ அதோட ரீச் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பெற்றோர் எழுத வேண்டும்.
அதான் மோசே சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்யணுமா, சுகத்தில் எழுதணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் போய் புக் ஷாப்பில் அழகாக ஒரு வசனத்தை ஃப்ரேம் போட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒட்டிடலாம். அது எளிதான காரியம். ஸோ அந்த காலங்களில் இது கிடையாது. ஸோ அதனால் என்ன செய்யணும், பெற்றோர்கள் எழுத வேண்டும். ஸோ அதனால தான் இஸ்ரேல் நாடு, அந்த ஜூயிஷ் கம்யூனிட்டி, அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இலங்கையை போல ஒரு சின்ன நாடு, ஆனால் 200 நோபல் பிரைஸ். அது காரணம் என்ன? பெற்றோர்கள் எழுத வேண்டும். ஸோ அவர்களுக்கு எழுத படிக்கிறது பெற்றோர்கள் வந்து பெற்றோர்கள் எழுத படிக்க தெரிஞ்சால் பிள்ளைகளும் எழுத படிக்கிறது. ஸோ மற்ற மதங்கள் அப்படி கிடையாது. இப்போ சான்ஸ்கிரிட் எடுத்தீங்கன்னா, சமஸ்கிருதத்தை எடுத்தீங்கன்னா அதை பெண்கள் படிக்கக்கூடாது. அப்போ அவங்களுக்கு மதர் டங்கே கிடையாது. ஸோ இதெல்லாம் மாற்றினது என்ன? கிறிஸ்தவம். இன்னைக்கு அவங்களும் படிக்கிறாங்க. ஏன் படிக்கிறாங்கன்னா, நம்ம படிக்கிறதுனால அவங்களும் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்தது. ஸோ பெற்றோர் எழுத வேண்டும். ஸோ அதில் வந்து நிறைய காரியங்கள் உண்டு. அதில் பெற்றோர்கள் நிற்கும் பொழுதும், பிள்ளைகள் நினைச்சு படுக்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும், நிற்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும் இந்த பிரமாணத்தை அவர்களுக்கு போதி, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸோ இன்றைக்கி என்ன, அது பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, படுக்கும் போதும், உட்காரும் போதும், நிற்கும் போதும், நடக்கும் போதும் ஸ்மார்ட் ஃபோனை தான் பார்த்துட்டு. ஸோ மோஸ்ட்லி சொன்னது அவங்க செய்கிறாங்க, ஆனால் வித்தியாசமாக செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பார்க்குறோன்னா, பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது பெரிய ஒரு சப்ஜெக்ட், அது நான் போகிறது இல்லை. பெற்றோர்களுடைய இருப்பாங்க. கிங் ஷுட் ரைட் இஸ் ஓன் காப்பி. இதுதான் மிக ஆச்சரியமாக இருக்குது. எங்கே இருக்குன்னா, டியூட்ரானமில் பார்க்க, உபாகத்தில் இந்த வசனத்தை பார்க்க. ஸோ ராஜாக்கள் கொடுக்கப்படவில்லை. அதுக்கப்புறம் 400 ஆண்டுகள் யார் இருந்தாங்கன்னா, ஜட்ஜஸ், பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ். ஸோ 400 ஆண்டுகள் கழித்து தான் ராஜா வரார். ஆனால் மோசே 400-500 ஆண்டுகள் முன்பாகவே இதை குறித்து பார்க்குறாரு. நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுடைய சந்ததியார் ராஜாவை கேட்பார்கள். they will ask for a king. ஆனால் கிங்குடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன? the first work of the king is to write. what he has to write the law. அதில் போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கு? under the supervision of Levitical priests. ஒரு லேவியர் உடைய கண்காணிப்பில் ராஜா என்ன செய்யணும், தன் கைகளினாலே எழுத வேண்டும். அப்போ எழுத படிக்க தெரியாதவன் அரசியலுக்கு வரக்கூடாது. அதான் ஒவ்வொரு நாட்டிலே அப்படி இருந்துச்சுன்னா, கான்ஸ்டியூஷனாக உங்கள் கண்ட்ரியை நீங்கள் எழுதியிருந்த பிறகு தான் ஓத் டேக்கிங் செரிமனி இருக்குன்னா பாதி பேர் குவாலிஃபை ஆகும். ஸோ ராஜாக்கள் என்ன செய்ய வேண்டும், அதை எழுத வேண்டும். You have to write. That is the first job. Taking oath, going to the temple, போய் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, அதெல்லாம் அடுத்தது. முதல்ல செய்ய வேண்டியது என்னது? They have to write the copy of the constitution, the law. ஸோ அது சரித்திரபூர்வமாக பார்க்கும் பொழுது none of the kings wrote. சவுல் எழுதின மாதிரி தெரியல, தாவீது எழுதின மாதிரி தெரியல, சாலமன் எல்லாமே எழுதினாரு, ஆனால் இது எழுதின மாதிரி தெரியல. So he could have been the first person to write the commentary on the law, but he never wrote. Proverbs எழுதினாரு, பாடல்கள் எழுதினாரு, எல்லாமே எழுதினாரு, but he never wrote, copied the law, never wrote a commentary for the law. அது பின்பாக வந்த ராஜாக்கள் யாருமே பண்ணல. ஒருவேளை அவங்கெல்லாம் ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா, இஸ்ரேல் ராஜாக்கள் அவங்களுடைய தேசத்தை தவறான பாதையில் வழிநடத்திருக்க மாட்டாங்க. ஸோ அரசனுக்கும் கட்டளை, பெற்றோருக்கும் கட்டளை. ஸோ எழுத்தாளர்களாக நாம் என்ன செய்ய போகிறோம்? வாட் ஆர் வி கோயிங் டு டூ? ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ். அதாவது என்ன பண்ணோம், வி ஆர் தாட் லீடர்ஸ். ஸோ 3 விதமான லீடர்ஸ் இருக்காங்க: தாட் லீடர்ஸ், ஆக்ஷன் லீடர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் லீடர்ஸ். அதாவது சிந்தனையை கொடுக்கிறவர்கள், ஐடியலாக்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஒரு தன்னுடைய ஐடியாஸ் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது அதை கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஐடியாஸை எடுத்து செயல்படுத்துகிறவர்கள் தான் ஆக்டிவிஸ்ட்.
ஸோ ஆக்டிவிஸ்டும் ஐடியாலஜிஸ்ட்டும் ஒவ்வொரு சில இடத்துல தான் காம்பினேஷனாக இருப்பாங்க, பொதுவாக தனியாக. இப்போ பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் அவர் ஒன்றும் செய்யலை, அவர் ஆக்டிவிஸ்ட் இல்லை, பட் ஹி வாஸ் ஐடியா. ஆனால் அவர் மூலமாக உருவானது தான் கம்யூனிஸ்ட் இயக்கம். ஸோ லெனின் வாஸ் அன் ஆக்டிவிஸ்ட், பட் கார்ல் மார்க்ஸ் வாஸ் அ ஐடியல். ஸோ இவருடைய எழுத்தின் மூலமாக தான் பெரிய இயக்கமே உருவாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன் லீடர்ஸ்னால் தே ஆர் மோர் மேனேஜர்ஸ். ஒரு காலேஜில் பிரின்சிபால் இருப்பாங்க, இல்லை அவங்க இருப்பாங்க, தே ஆர் மோர் மேனேஜர்ஸ். ஆனால் இந்த ரியல் சேஞ்ச் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, மாற்றத்தை கொண்டு வருகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது, அது பொதுவாக யார் இருப்பாங்கன்னா ரைட்டர்ஸ். ஸோ அதனால தான் ரைட்டர்ஸ். அதுக்கப்புறம் இந்த நிறைய சேஞ்சஸ் உலகத்தில் நடந்தது காரணம்னா யூனிவர்சிட்டிஸ். ஸோ யூனிவர்சிட்டிஸ் வந்து க்ரூசிபிள் ஃபார் ஐடியாஸ். ஸோ மிஷன்ஸ் எடுக்கும்பொழுது கூட இந்த தரங்கம்பாடி மிஷன் வர்றது காரணம் என்ன, அந்த ஹாலே யூனிவர்சிட்டி அங்கே இருந்த ஃப்ராங்கின்ற ப்ரொஃபஸர் தான் 2 ஸ்டூடெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க தான் மிஷனரிஸ் ஆகிறாங்க. ஸோ த தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் தட் சேஞ்சஸ் த வேர்ல்ட். ஸோ அது நிறைய காரியங்கள் உண்டு, பேரடைம் ஷிஃப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மற்றது நான் பார்க்க டைம் இல்லை. த 3 தாட்ஸ் தட் சேஞ்ச் த வேர்ல்ட். 3 சிந்தனைகள் உலகத்தை தலையிலாக மாறிச்சு. ஸோ நீங்கள் வந்து செக்குலரிசம், கம்யூனிசத்துக்கு அப்புறம் இப்போ செக்குலரிசம், இதெல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருந்தது வந்து தேவர் 3 தாட் லீடர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் தாட் லீடர் வந்து என்ன சொல்கிறாரு, தெர் இஸ் நோ காட். கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறார், தெர் இஸ் நோ காட், வி டோன்ட் நீட் காட். கடவுள் இல்லாமலே கடவுளுடைய ராஜ்யத்தை நாங்கள் உலகத்திலே கொண்டு வர முடியும். வி கேன் எக்ஸைல் காட். கடவுளை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், உலகத்தை விட்டு வெளியேற்றி விட்டோம். ஸோ பொலிட்டிக்கல் தாட்ஸில் அவருடைய தாட்ஸை படிக்காமல் எந்த யூனிவர்சிட்டி இருக்கு. ரெண்டாவது யார் பார்க்குறோம், சார்ல்ஸ் டார்வின். அவர் என்ன சொல்றாரு, there is no creator. சிருஷ்டிகர் ஒருவரும் கிடையாது. வேர்ல்ட் evolved by itself. மனிதர்கள் என்ன செய்யலாம், குரங்குல இருந்து வந்தாங்க. ஸோ ஒரு கிரியேட்டர் இல்லைன்னா, சிருஷ்டிகர்த்தர் இல்லை என்றால் நோ அக்கௌண்டபிலிட்டி. நாங்கள் வந்து யாருக்கும் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. We came by ourselves, we will live by ourselves. அதனால தான் அவங்களுடைய பிரின்சிபல் என்ன, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யார் ரொம்ப பலன்ஸ்டாலியாக இருக்கிறாரோ என்ன செய்யலாம், பலவீனர்களை ஆதிக்கப்படுத்தலாம் அல்லது தோற்கடிக்கலாம், அவர் மேல் ஆளுகை செய்யலாம் அப்படிங்கிறார். ஸோ மூன்றாவது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட். அவர் என்ன சொல்றாரு, there is no judge. நியாயாதிபதி யாரு கிடையாது. ஸோ நீங்கள் அதான் உங்களுக்கு என்ன தோன்றுதோ அதை செய்யுங்க. வாட் யூ ஃபீல், டூ இட். ஸோ இன்னொன்று வந்து ஜஸ்ட் டூ இட். நாட் ஒன்லி டூ இட், பட் ஜஸ்ட் டூ இட். ஸோ இப்படிப்பட்ட மாற்றங்கள் இன்னைக்கு வந்து செக்குலர் வேர்ல்டு வந்து டாமினேட் பண்ணுற 3 தாட்ஸ் இதுதான். நோ காட், நோ கிரியேட்டர், நோ ஜட்ஜ். கடவுள் இல்லை, சிருஷ்டிகர்த்தர் இல்லை, நியாயாதிபதி. அப்படின்னா என்ன ஆகும், நானே கடவுள், நானே நியாயாதிபதி, நான் எதை விரும்புகிறோன்னு அதையே நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது நான் பார்க்குறேன். ஸோ த கோல் ஆஃப் கிறிஸ்டியன் ரைட்டிங், 2 Corinthians 10:5, 2 Corinthians 10:5 வாசிக்கிறேன். ஸோ இது வந்து we demolish arguments. அனைத்து தர்க்கங்களையும் தேவன் அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஸோ எத்தனை மிஷன் கான்ஃபரன்ஸில் இது தீமா வச்சுருக்காங்க. ஏதாவது நேஷனல் மிஷன் கான்ஃபரன்ஸ் இல்லை லோக்கல் சர்ச் கான்ஃபரன்ஸில், மிஷன் கான்ஃபரன்ஸில் இந்த வசனத்தை தீமா வச்சு ஏதாவது நடத்திருக்காங்க. ஸோ மிஷனரி பணி என்று சொல்லும்போது இதுதான். ஸோ இங்கிலீஷில் பார்க்கும்போது டிமாலிஷ் ஆர்குமெண்ட்ஸ். டிமாலிஷ்ங்கிறது ஒரு ஹார்ட் வேர்டு, சாதாரணமாக யூஸ் பண்ணுறது. டிமாலிஷ் பில்டிங்ஸ், தகர்த்து எறிதல். தகர்த்து எறிதல். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், லெட் அஸ் டயலாக் அப்படிங்கிறோம், உரையாடுவோம் சொல்லி சொல்லுவோம், லெட் அஸ் டிஸ்கஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் பவுல் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அவர் என்ன சொல்கிறாரு,
கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்புகின்ற எந்த எண்ணத்தையும் தகர்த்தெறிகிறோம். அதான் கிறிஸ்டியன் ரைட். கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்புகின்ற எந்த விதமான எண்ணம், அது பிலாசபியா இருக்கலாம், அல்லது ஐடியாலஜியா இருக்கலாம், பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா இருக்கலாம், அல்லது எக்கனாமிக் ஐடியாஸா இருக்கலாம், ஸோ அது கல்ச்சுரல் ஐடியாஸா இருக்கலாம், ட்ரெடிஷன்ஸா இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் அது என்ன செய்யறோம், தகர்த்தெறிகிறோம். ஸோ எழுத்தின் மூலமாக, அதான் பென் இஸ் மைட்டியர் தேன் ஸ்வார்ட். தகர்த்தெறிகிறதுக்கு நமக்கு எது தேவையில்லை, பட்டயம் தேவையில்லை. நமக்கு என்ன தேவை, பேனா இருந்தால். ஸோ வி டிமாலிஷ் ஆர்கியூமெண்ட்ஸ். அது மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறம் ப்ரிட்டென்ஷன்ஸ். ப்ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு சப்ஸ்டியூட்டா அல்லது கவுண்டர்ஃபீட்டா, அல்லது அது ஒரு கள்ளத்தனமாய், நல்ல நோட்டு இருக்கு, கள்ள நோட்டு இருக்கு, அதான் சொல்றேன் ப்ரிட்டென்ஷன். ஸோ உண்மையை போல, சத்தியத்தை போல தன்னை பிரகடனப்படுத்துகிற எந்த ஒரு காரியமாக இருந்தால், அது மதமாக இருக்கலாம், சமயமாக இருக்கலாம், அல்லது மார்க்கமாக இருக்கலாம், அல்லது அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அவைகளை தகர்த்தெறிய முகமூடி அணிந்து உண்மையை மறைக்க முயற்சிக்கின்ற எல்லாருடைய முகமூடியையும் கிழிக்க வேண்டும். அதான் அது. அதுக்கப்புறம் எனிதிங் தட் எக்ஸால்ட்ஸ் ஹிம்செல்ஃப், எந்த ஒரு நாலேஜும் எந்த ஒரு ஐடியாவும் ஆண்டவருடைய ஞானத்துக்கு விரோதமாய் எழும்புகிறதை என்ன செய்யறோம், சிறை பிடிக்கிறோம். we make it captives. சிறைப்பிடித்து கிறிஸ்துவுக்கு அடிமைப்படுத்துகிறோம். so there is nothing beyond Christ. அதான் பவுல் அப்போஸ்தலன் கூட everything is in him, created in him, for him. அவருக்காக, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால அவருக்கு விரோதமாய் எதுவுமே இருக்கும். ஸோ அப்போ வந்து மிஷன் என்று சொல்லும் பொழுது, இஸ் இட் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஆர் ட்ரூத் வார்ஃபேர்? அது ஆவிக்குரிய யுத்தமா, அல்லது சிந்தனையின் யுத்தம், அல்லது சத்தியத்தின் யுத்தம்? ஸோ நிறைய இடங்கள் என்ன பார்க்குறோம், இதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தமாக மட்டும்தான் பார்க்கணும். இது ஆவிக்குரிய யுத்தம் மட்டும் கிடையாது, இது சிந்தனையின் அல்லது சத்தியத்தின் யுத்தமாக. ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்கள் ஜெபம் பண்ணலாம், அல்லது பிசாசுல விரட்டலாம், அதெல்லாம் நல்லது. அது மாத்திரம் போதாது. பிசாசு விரட்டின வரை என்ன செய்யணும், அவனுக்கு சத்தியத்தை சொல்லணும். இல்லாட்டினா 7 மடங்கு பிசாசு அவங்கள போகுது. ஸோ இந்த எலிமெண்ட், அதாவது சத்திய போரை குறித்து சபைகளில் பிரசங்கிக்கப்படவில்லை. ஸோ மிஷன் கான்ஃபரன்ஸ் இந்த இதை தீமாக வச்சு எந்த கான்ஃபரன்ஸும் நடக்கிறது. ஸோ உண்மையான கான்ஃபரன்ஸ் அல்லது உண்மையான மிஷன் சொல்லும்பொழுது ஸோ எழுத்தின் குறிக்கோளாக இருக்கிறது. we are going to write. சரி, இந்த சோஷியல் மீடியாவில் எப்படி எழுதுன்னு சொல்லி கடைசியாக ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். ஹபக்குக் 2:2-4. ஸோ ஹபக்குக்குடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும். அது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது. பாபிலோனியர்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள், அதை மேற்கொள்வார்கள் என்று எரேமியா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் எழுதுறோம். ஸோ அவருக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, ஸோ இதை எழுத வேண்டும் என்று சொல்கிறார். யூ ரைட் திஸ் விஷன். ஸோ ஆண்டவர் ஹபகுக்கு கொடுத்தது போல நமக்கும் அதை கொடுத்துருக்கார். we are called to write the vision. தரிசனத்தை எழுதும்படியாக நாம் அழைக்கிறோம். நாம் பார்ப்பதையும் காண்பதையும் கேட்பதையும் எழுதும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அதில் 2 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரே காரியம்தான், ஆனால் 2 விதமாக அதை பார்க்கலாம். he may run that reads and he may read that runs. அதை படித்து கொண்டே ஓடலாம் அல்லது ஓடிக்கொண்டே படிக்கலாம். he may run that reads. ஸோ அதை வாசிக்கிறவர் என்ன செய்யணும், அதை தனதாக்கி கொண்டு ஓட வேண்டும். அதை வாசிக்கிறவர்கள் அது தன்னுடையதாக்கி கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும். அதை வாசிக்கிறவர்கள்
அதனால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். அதை வாசிக்கிறவர்கள் அதனால் உந்துதல் பெற்று அவர்கள் செயல்பட வேண்டும். அதை வாசிக்கிறவர்கள் செயல் வீரர்களாக மாற வேண்டும். ஸோ அதான் நம்முடைய கோல். நம்ம எழுதுனோம்னா அது சோஷியல் மீடியாவில் அது எழுதணும்னா எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி ப்ரிசைஸ் பட் ஷார்ப். அதை பெற்றுக்கொள்ளுதல் அது ஓட வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம்? he may read that runs. ஓடுகிறவர்கள் வாசிக்கிறார். இப்போ நம்ம ஹைவேஸில் போகும்பொழுது பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ் இருக்கும். அப்படி ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். நீங்கள் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் அதை வாசிக்க முடியும். ஸோ அதான் இங்கே சொல்லுங்கள். நீங்கள் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறவங்களுக்கும் நம்முடைய எழுத்துக்கள் தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். அதான் டிஜிட்டல் மீடியா. ட்விட்டர் என்னது 150 கேரக்டர்ஸ், 150 கேரக்டர்ஸ். ஆனால் அது என்னது? சரித்திரங்களை மாற்றுகிறது. ட்ரம்ப் ஒரு ட்விட்டர் போடுறாரு, என்னது? புட்டினும் உக்ரைன் பிரசிடென்ட் என்ன செய்வாங்க? டர்க்கியில் மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கவே இல்லை, அறுவாட்டில் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு நான் போகிறேங்கிறாரு, அவரும் நான் போகிறேன். ஸோ ஜஸ்ட் 150 கேரக்டர்ஸ் சேஞ்சஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த கண்ட்ரி. ஒரு யுத்தத்தை மாற்றுது. ஸோ அதான் அராப் ஸ்ப்ரிங்ஸ்லாம் சொல்லுவாங்க, நிறைய காரியம் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஸோ தட் கேன் இம்பேக்ட் த பீப்புள். மக்களுடைய வாழ்க்கையின் மேல் தாக்கத்தை. ஸோ அதனால தான் பிஸியாக இருக்கிறவங்க கூட வாசிக்க முடியும். அதான் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நிறையா மாற்றங்கள் இருக்குது. அதாவது ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன், குறுகிய காலம் தான் அவங்க பார்க்க முடியும். ரெண்டாவது, they usually limited to one screen. ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்களோ அதான் வாசிப்போம், அடுத்த ஸ்க்ரீன் போக மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எழுதுகிறது என்ன எழுதணும்? வித்தின் 350 வேர்ட்ஸ், மேக்ஸிமம் 250 to 350 வேர்ட்ஸ். அதை எழுதினா தான் வாசிப்போம். அதே போல் தான் இது மற்ற சோஷியல் மீடியாவே அதே தான். அதாவது வந்து நிறைய 3 டைப்ஸ் சொல்லுவோம். ஒன்று வந்து த ஷார்ட்ஸ் ஆர் ரீல்ஸ். அது வந்து 1 minute, 30 seconds, 45 seconds. அதுதான் வந்து என்னது? என்ட்ரி பாயிண்ட். எல்லோரும் என்ன பார்ப்பாங்க? ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஷார்ட்ஸ் நல்லா இருந்தால் they will go to the next level. இந்த நெக்ஸ்ட் லெவல் எப்படின்னா அது 5 minutes ஆகும். அது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டையும் தாண்டினாங்கன்னா தான் they will come to the larger issues. அதுக்கப்புறம் 15 minutes மேலே நீங்கள் வெறுமனே 30 minutes வச்சு ஒரு இதை போட்டிங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு முன்னோடியாக என்ன தேவை? ஒரு ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் ரீல்ஸ் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஷார்ட்ஸ் 5 minutes, அதுக்கப்புறம் 20 minutes ஆர் மோர். ஸோ இந்த 3 ஸ்டெப்பில் தான் பண்ணணும். ஸோ அதே தான் ரைட்டிங்லேயும் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் ஜென்ரேஷனுக்கு எழுதணும்னா இட் ஷுட் பி ஷார்ட். அதான் அபகுக் சொன்னார். ஸோ ஒன் who reads should run, one who runs should read. ஸோ அதனால தான் எங்களுடைய இந்த இக்னைட்டிங் இன்சைட்ஸ் சொல்லி நான் டெய்லி எழுதுவேன். கிட்டத்தட்ட ஒரு 350 வேர்ட்ஸ், மேக்ஸிமம் 350 வேர்ட்ஸ். அது 8 லாங்குவேஜில் போகும். எவ்ரிடே மார்னிங் அது போஸ்ட் ஆகும். அது மோர் தென் 10,000 people, 10,000 பேருக்கு மேலே போயிடும். ஸோ வீட்டில் உட்காந்துட்டு நான் டெய்லி 10,000 பேருக்கு பிரசங்கம். அது காரணம் என்ன? ரைட் ஷார்ட் 350 வேர்ட்ஸ். 5 வருஷம் அடிக்கிட்டு டெய்லி போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதனுடைய தாக்கம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கண்ட்ரியில் அதை வாசிக்கணும். நிறைய பேர் எழுதுவாங்க. ஸோ இந்த புக்கு மலேசியா ஒருத்தருக்கு இங்கிலீஷ் காப்பி கொடுத்தேன். நேற்று நியூசிலாண்டில் ஒருத்தர் எழுதுறாரு. நானும் எழுத விரும்புகிறேன், ஒரு ஃபிக்ஷன் எழுதுறேன்னு ஆசை, அதை நான் எழுதிட்டுருக்கேன், பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்களா? ஸோ தட் இஸ் இம்பேக்ட். ஸோ எழுதுவதை வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? பல இடங்களில் சொல்ல முடியும். ஸோ டிஜிட்டல் மீடியா இஸ் அ ரியல், அதை மாற்ற போகிறதில்லை. இட் இஸ் கோயிங் டு பி இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். மீண்டும் புத்தகத்தையே படிக்க வருவார்கள் என்று எதிர்பார்ப்பது சரியானது. The world is moving forward. ஸோ அதற்கு எழுத்தாளர்கள் ஆயத்தமாக இருக்காங்க. ஸோ புக்ஸ் மாத்திரம் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருந்தால் அது நடக்காது. ஸோ இன்னைக்கு கூட நம்ம சகோதரனோட பேசியிருந்த ரகு
ஸோ அவர் புத்தகத்தை காமிச்சு 1960 அதை பப்ளிஷ் ஆன புக், CLS புக், ரொம்ப அருமையான புக். ஸோ அதை ஒரு லைப்ரரியில் என்ன செய்கிறாங்க, இதை வந்து வித்ட்ரான்னு சொல்லி போட்டு அதை குப்பையில் போட்டுறாங்க. ஏன் வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா அது பழுதாயிடுச்சு. ஒருவேளை அந்த பைண்டிங் இல்லை பிரேக் வந்துருச்சு, இல்லாட்டினா 2-3 பக்கம் கிழிச்சிருச்சு அப்படின்னா திருப்பி வித்ட்ரான்னு போட்டு. ஸோ அந்த புத்தகத்தை இழந்துட்டோம்னா அதுக்கு திருப்பி கிடைக்காது. ஆனால் அதே இதை ஸ்கேன் பண்ணோம்னா என்ன செய்யலாம், PDF ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து டிஜிட்டல் புக், டிஜிட்டல் பைபிள்ஸ், நேற்று YouVersion பற்றி சொன்னேன். YouVersion எழுதும்படியாக அவங்கள வேண்டிக் கொள்வேன். நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக எழுதணும். ஸோ 350 to 500 words ஒரு டிவோஷன், குறைஞ்சது 3 டிவோஷன் எழுதணும். ஸோ அதை நீங்கள் போட்டிங்கன்னா அதை நீங்கள் ரீச் ஆகாத இடங்கள் இல்லைன்னா. ஸோ சோஷியல் மீடியாவில் ரைட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதோடு கூட வீடியோ ப்ரொடக்ஷன்ஸ். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பாட்காஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எழுதுகிற என்ன ஆர்டிக்கலாக இருந்தாலும் புக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யும், அதை வாசித்து அதை ஆடியோ புக்ஸ் ஆகும். ஸோ ஆடியோ புக்ஸ் நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வீடியோஸ். ஸோ நேற்று நான் சொன்னேன், யூடியூப் will become the greatest search engine. இது வரைக்கும் கூகுளில் போய் என்ன செய்கிறாங்க, அடித்தாங்க, என்ன அடிக்கிறாங்க, இதை பார்க்கணும் அல்லது எனக்கு தலைவலி என்ன டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னு டைப் பண்ணணும். இப்போ நீங்கள் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம், வாய்ஸ் மெசேஜ், எனக்கு தலைவலிக்குது, உடனே எனக்கு என்ன மாத்திரை வேணும். ஸோ உடனே என்ன வரும், வீடியோ வரும், யூடியூப்ல இருந்து வரும். ஸோ இந்த மாதிரியை சாப்பிடலாம், இந்த கடைகளில் கிடைக்கும். ஸோ இந்த digital world is changing drastically and dramatically. ஸோ அதற்கு எதிர்கொள்றதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். ஸோ அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் அவசியம். அதாவது 40 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் எழுத்து பணியில் வர வேண்டும். அதே போல் டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கும். ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது nearly 2.5 million influencers are in India in the digital world. Influencers அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த யூடியூப்பில் அவங்க ஒரு சேனல் வச்சுருப்பாங்க, அதை 1000 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதில் டெய்லி அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது வாரத்துக்கு 2-3 தடவை போஸ்ட் பண்ணுவாங்க. அதை போஸ்ட் பண்ணி முடித்ததும் அது 1000 பேரில் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, என்ன சாப்பிட்டேன், என்ன சாப்பிடலாம், எப்படி ஹேர் ஸ்டைல் இருக்கணும், எங்கே உங்களுக்கு சீப்பாக கிடையாது, இதை தான் போடுறானே ஒழிய அவங்களுக்கு தான் அந்த. ஸோ அதில் ஒரு கிறிஸ்தவர் கூட கிடையாது. இந்தியாவில் உள்ள 2.5 மில்லியன் இன்ஃப்ளூயன்சர்ஸில் ஒரு கிறிஸ்தவர் கூட. ஸோ கிறிஸ்தவர் இருந்தாங்கன்னா பாட்டு மெத்தடு இது மாடர்னாக எல்லாம் என்னது சினிமாவில் வர மாதிரி புகையெல்லாம் வந்து கலரெல்லாம் வந்து கடல் கரையில் ஓடி மலையில் ஓடி அதெல்லாம் பாடி அது ஒரு 10 லட்ச ரூபா செலவழித்து 5 நிமிஷம் பாட்டு எடுத்தால் அதை பார்க்கறதுக்காக. ஆனால் சத்தியத்தை போதிக்கக்கூடிய போதகர்கள் இல்லை. ஸோ தட்ஸ் தி கிரேட்டஸ்ட் சேலஞ்ச் ஃபார் அஸ். அதனால் நம்முடைய புத்தகங்களை ஆடியோ புத்தகங்களாகவும் வீடியோ புத்தகங்களாகவும் ஆக்கணும். அதுபோக ஆண்டோடைய வசனத்தை அறிந்தவர்கள் நாம் அதில் இது பண்ணணும். ஸோ என்னுடைய இந்த இதை வந்து நாங்கள் ட்ரைனிங் கிட்டத்தட்ட ஒரு 11 கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒர்க் ஷாப் இந்தியாவில் நடத்தினோம். ஸோ பாம்பேயில் அடுத்தாப்பில் நடத்துகிறோம். ஸோ இதனுடைய நோக்கம் என்னென்னா, டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் 40 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் இந்த எண்மின் உலகை ஆளுகை செய்யும். அது சபைகளில் உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு முயற்சி. ஸோ அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, they know how to do it but they don't know what to do. எப்படி செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியும். அவங்க சொன்னீங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கணும், அவங்க 5 நிமிஷத்தில் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அவங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் எந்த வீடியோ எடுக்கணும்னு தெரியாது. அதை என்ன எடுத்துகிட்டு இருப்பாங்க, என்ன சாப்பிடலாம், அதெல்லாம். ஸோ எப்படி அதே மாதிரி இந்த பிரசங்கங்கள்லாம் அரை மணி நேரம் பண்ணால் யாரும் கேட்கப்படுது. அந்த பிரசங்கங்களை ஒரு 5-6 பிட்ஸாக அதை ஷேர் பண்ணி அதை பண்ணி அதை ஒரு சீரீஸாக போட்டால் பார்ப்பாங்க. ஸோ ஒரே நாள் சண்டே பிரசங்கம் பண்ணுறதை ஒரு 5 பாட்டாக்கி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி போட்டிங்கன்னா மக்கள் பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் மீடியா தேவை. ஸோ நிறைய சர்ச்சஸில் உள்ள மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா,
ஜஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் அதோட முடியுது. லைவ் ஸ்ட்ரீம் இஸ் அ டெட் ஸ்ட்ரீம். நம்ம சர்ச்சை தாண்டி அது போக மாட்டேங்குது. ஸோ அது 2.5 மணி நேரம் யார் பார்ப்பா? யாரும் பார்க்கணும். ஸோ நீங்கள் பாடினீங்கன்னா உங்கள் குடும்பத்தார் பார்ப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த பாட்டு முடிஞ்சு நான் ஆபத்து போயிடுவேன். ஸோ வி நீட் டு பி கிரியேட்டிவ். ஆக்கப்பூர்வமாக இந்த இதில் டிஜிட்டல் வேர்ல்டில் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள, மற்றும் எல்லா ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா சத்தியங்கள், அசத்தியங்கள், எல்லா விதமான கோட்பாடுகள் இவைகள் எல்லாம் சிறைப்பிடிக்கும்படியாக, அகத்தெரிந்து சிறைப்பிடிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஸோ அதை செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக. ஸோ கண்கள் கூடி நாம் செய்வோம். எங்கள் நேசிய நல்ல பிதாவை நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த டிஜிட்டல் வேர்ல்ட், டிஜிட்டல் சேலஞ்ச், அங்கே ஒரு பெரிய திறந்த வாசலை பார்க்கிறோம். அதே போல் அதில் குறைபாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். இதன் மத்தியில் எங்களை அந்த உலகத்தில் உம்முடைய எழுத்தாளர்களாக, உம்முடைய நல்லுரை படைப்பாளர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும். ஆண்டவரே, இதன் மூலமாக உம்முடைய நாமத்தை, உம்முடைய சத்தியத்தை உலகெங்கிலும் இந்த மீடியா மூலமாக நாங்கள் எடுத்துச் செல்ல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம். இந்த புத்தகம் நேற்று எல்லாரும் கொடுத்தோம். நேற்று வராதவர் வேணும்னா நீங்கள் உங்களுடைய கவுண்டரில் இருப்பாங்க. தேங்க்யூ.